ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 11:24-25. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்போதும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எதை செய்யுங்கள்? திருவிருந்து. அடுத்த வசனம் வாசிங்க. அது அதே தான் வரும். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அது அதே தான். அப்பத்தை புசிக்கும் பொழுதும் ரசத்தை பானம் பண்ணும் பொழுதும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இங்கிலீஷில் இருக்கும், டூ திஸ் இன் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் மீ. என்னை நினைவு கூறும்படி செய்யுங்க. அதனால தயவுசெய்து திருவிருந்தில் பங்கு பெறுறவங்க நம்ம யாரை நினைக்கணும்? இப்போ இயேசுவை நினைக்கணும். ஆண்டவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு வசனம் மாத்திரம் வாசிச்சிருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவர் இயேசு சொன்னாரு, என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு. நான் எப்படிப்பட்ட, ஜீசஸே சொல்றார், நான் யாரு? நான் எப்படிப்பட்டவா இருக்கிறேன்? சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவருமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, என்ன நினைவுறுங்கள்? இயேசுவை நினைவு கூறுங்க. திருவிருந்து ஆராதனைக்கு முன்னால் நம்ம நினைக்க வேண்டியது யாரை? ஜீசஸை. அதில் இன்னைக்கு செய்தி அவருடைய மனத்தாழ்மையை. நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ தாழ்மை யார்கிட்ட கற்றுக்கொள்ளணும்? இயேசுவிட்ட கற்றுக்கொள்ளணும். ஜீசஸ். தாழ்மையில் ஒரு தாழ்மை இருக்குது. பைபிளே அந்த வசனத்தை வாசிக்க நேரம் இல்லை. கொலோசியரில் மாயமான தாழ்மை, ஃபால்ஸ் ஹியூமிலிட்டி. கொலோசியர்கள் நிருபம் 2:19 வாசிக்க வேண்டாம். 19 குறிச்சிக்கிடுங்க. அது குறிக்க தான் மாயமான தாழ்மை. 19:23 2 வசனத்தில் இருக்குது. 19:23 அது மாயமான தாழ்மை. மாயமான தாழ்மை என் மனைவிட்டு தான் கேட்டேன். குலோக்கியெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? கும்பிடும் பொழுது இப்படி கும்பிடுவாங்க தெரியுமா? அதுக்கு என்ன கும்பிடுன்னு சொல்லுவாங்க? கூழ கும்பிடு. அது எனக்கு தெரியல, அதான் வார்த்தை வரல. அவட்ட கேட்டேன், அவளுக்கு தெரியலன்ட்டா. அது என்ன அர்த்தம்னா, அதுதான் மாயமான தாழ்மை. அவங்க தாத்துறது போல சொல்லுவாங்க, ஆனால் உள்ளத்தில் பெருமை. ஒரு பெரிய படித்தவர் நான் ஊழியத்துக்கு வந்த பொழுது அப்படி செய்வார். காரணம், நான் அவரை போல படிக்கல இல்லை. அவர் ட்ரிபிள் இவ்வளோ என்ன பெரிய டாக்டர் அப்படிலாம் படித்தவர். ஆனால் கும்பிடு போடுவோம் மாத்திரம் அப்படி போடுவார். ஆனால் உள்ளத்தில் நீ தான் ஒன்றும் படிக்காத ஆள், நான் எவ்வளோ படித்த ஆள் தெரியுமா? ஆனால் ஜீசஸ் அப்படி இல்லை. மாய்மாலமாக செய்யவே மாட்டாருங்க. இயேசுவுக்கு பிடிக்காதது ஒன்று வந்து மாய்மாலம். மாய்மாலம் பண்ணுறவங்கள மாத்திரம் பார்த்து இயேசு அதிகமாக சொல்லுவார், வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைன்னு சொல்லுவார். மாய்மாலத்தை மாத்திரம் ஏசப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பி ரியல். அருமையானவர்களே, இயேசு மாய்மாலம் பண்ணவே மாட்டார். நீங்களும் நானும் பண்ணக்கூடாது. தாழ்மையாக இருக்காருன்னா தாழ்மையாக இருப்பார். இன்னைக்கு ஜீசஸ்ட இருந்து தாழ்மையை கற்றுக்கொள்ள போகிறோம். யார்கிட்ட இருந்து? 7 பாயிண்ட் வந்தால் தான் எனக்கு திருப்தி. அதனால் ஜீசஸ்லேருந்து 7 பாயிண்ட்டு கற்றுக்கொள்ள போகிறோம் தாழ்மையை குறித்து. இதை ஞாபகத்தில் வச்சு நீங்கள் உடனே திடீர்னு வந்துடாது, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ளணும். அருமையான இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, முதலாவது அவர் கற்றுக்கொள்ள வேண்டிய தாழ்மை என்னன்னு சொன்னால், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனம் வரை. அதில் 8ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்க சிஸ்டர். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசு தாழ்த்தினார். முதல் குறிப்பு, இந்த உலகத்தில் மனுஷனாக வரணும்னாலே அவர் தாழ்மை தாழ்த்தலைன்னா வர என்ன செய்ய மாட்டார்? தேவாதி தேவன், எல்லாற்றையும் படைச்சவர், பிதாவுக்கு சமமானவர்.
பிதா ரொம்ப உயரம், குமாரன் கொஞ்சம் குறை, பரிசுத்தாவி குறை, 3 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவி நித்தியமானவங்க. இது மனுஷ மூளைக்கு விளங்காது. 3 தெய்வம் இல்லை, ஒரே ஆண்டவர் தான். அருமையான. ஆனால் அப்போ தேவனுக்கு சமமாக இருந்தார். என்னையும் உங்களையும் போல ரட்சிக்க முடியும் மனுஷனாக வந்தாருன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? தாழ்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷ ரூபம் எடுத்தார், அதுக்கே அவருக்கு அருமையானவர்களே தாழ்மை வேணும். தன்னை தாழ்த்தினதுனால தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது குறிப்பு அருமையானவர்களே, மனுஷர் அவர் கீழ்ப்படிந்தவராகி. இது எபிரேயர்லையும் வசனம் இருக்குது கீழ்ப்படிஞ்சது. அருமையான இங்கே பிலிப்பியர்லையும் இருக்குது கீழ்ப்படிதல். 2வது ஜீசஸ் 30வது வயசு வரைக்கும் பைபிளில் போட்டிருக்கு. வசனத்தை வாசிக்க நேரம் இல்லை. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அப்போ தாழ்மை இருந்தால் அங்கே என்ன இருக்கும்? கீழ்ப்படிதல் இருக்கும். அவர் எருசலேம் தேவாலயத்தில் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. 12 வயசு. இவர் விட்டுட்டு போயிட்டாங்க. 3 நாளைக்கு பிறகு வந்து பார்க்குறாங்க. நான் தகப்பனும் தாயும் உன்னை விசாரத்தோடு தேடினோமே, நீ ஏன்ப்பா இப்படி விட்டுட்ட? நான் பிதாவுக்கு அடுத்தவில் இருக்க வேண்டியதில்லான்னு சொன்னார். ஆனால் அடுத்த வசனத்தில் போட்டிருக்கோம், அவங்களோட போய் 30வது வயசு வரைக்கும் கீழ்ப்படிந்திருந்தார். அப்போ தாழ்மை இருந்தால் என்ன இருக்கும்? பைபிளில் போட்டிருக்கு, புருஷர்களே மனைவிகளே ஒருவருக்கொரு என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்கள். ஃபஸ்ட்டு எபேசியர் 5ஆம் அதிகாரம் அருமையானுள்ள சொல்லப்பட்டிருக்கிறது. 21லிருந்து 24 வரைக்கும் போதும். 21லிருந்து 24 வரைக்கும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள். 2 யாருக்கு போட்டிருக்கு? ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும். அப்புறம் வெறும் ஒய்ஃபுக்கு மாத்திரம் போட்டிருக்கு, எல்லா காரியத்திலையும் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இந்த ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிங்கிறத விட்டுருவாங்க ஹஸ்பண்ட்ஸு. மனைவிகளே எந்த காரியத்திலையும் கீழ்ப்படியணும்னு பைபிள் எழுதியிருக்கு. முதல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படியுங்க, அப்புறம் மனைவி எல்லா காரியத்திலையும் புருஷனுக்கு கீழ்ப்படியுங்க. மனச்சாட்சி உண்மையாக ஒத்துக்கிட்டு என் ஹஸ்பண்டுக்கு எந்த காரியத்திலையும் நான் தேவ கிருபையினால கீழ்ப்படுகிறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் வெக்கப்படாமல் கை வைத்துங்க பார்ப்போம். உங்கள் புருஷன்லாம் பாக்கியவான். பாவம் சொன்னால் கீழ்ப்படி, பாவம் செய்ய சொன்னால் கீழ்ப்படிய வேண்டாம். பாவம் செய்ய சொன்னால் கீழ்ப்படிய வேண்டாம். பொய் சொல்ல சொன்னால் கீழ்ப்படிய வேண்டாம். மற்றபடி பைபிளுங்க எந்த காரியத்திலும் கீழ்ப்படியணும். மனைவிக்கு நீங்கள் கீழ்ப்படியணும் புருஷர்கள் நல்ல காரியத்துக்கு. அதுக்காக மனைவி சொல்ல எல்லாத்துக்கும் கீழ்ப்படியணும். இந்த அனனியா சப்ரால் மாதிரி இருக்கக்கூடாது, முடியாதுன்னு சொல்லணும். பாஸ்டர் மாட்ட கேளுங்களேன், தேவ சித்தம்னு சொன்னால் அதுக்கு அகைன்ஸ்டாக ஒன்று சொல்ல மாட்டாங்க. என்னைய காட்டிலும் அவங்க தேவனுக்கு பயப்படுறவங்க. ஆனால் சொன்னால் நோன்னு சொல்லிடுவேன். அப்படி சொல்லிடுவேன், அவங்களுக்கே தெரியும். அது ஹஸ்பண்டாக இருக்கணும், புருஷனாக இருக்கணும். எல்லாத்துக்கும் ஆமாம் சாமி மனைவி சொல்ல கேட்டுட்டு நான் சமாதானமாக இருக்கிறதுக்காக மனைவி சொன்னதெல்லாம் கேட்டேன். இட்ஸ் யுவர் ஃபால்ட். மனைவி சொல்கிறதெல்லாம் செய்யணும்னு இல்லை, இது மனசு சொல்கிறது நல்ல காரியத்தெல்லாம் கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. ஜீசஸ் அவங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்ச. நீ யாருன்னு கேட்டார். காணா ஒரு கல்யாண வீட்டில் தண்ணீரை ரசமாக மாற்றதுக்கு முன்னால் திராட்சரசம் இல்லைன்னு சொன்னால் ஏசு என்ன சொன்னார்? ஸ்ரீயே உனக்கு எனக்கும் என்னன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதே சமயத்தில் தாயர் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணலை, அற்புதம் செஞ்சார். அல்லேலூயா. அதனால் ஜீசஸ்ட கற்றுக்கொள்ள தாழ்மையை அவர் ஒபீடியன்ஸ், மரண பரியந்தம் கீழ்ப்படிதல். அதிகாரத்தில் கீழ்ப்படியணும். அறிவியல கணவனுடைய அதிகாரத்துக்கு மனைவி கீழ்ப்படியணும். புருஷன் கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களுக்கு மனைவி கீழ்ப்படியணும். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். இந்த காலத்தில் கீழ்ப்படியாத பிள்ளைகள் ரொம்ப இருக்குது. நாங்கள்லாம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு சொன்னால் அப்படியே கீழ்ப்படியோம். என் பிள்ளைகள் 7 பிள்ளைகளும் நெடுமுழங்கால ஜெபம் பண்ணணும்னா குடும்ப ஜெபத்தில் நெடுமுழங்கால நிற்பாங்க. என் பிள்ளைகள் 7 பிள்ளைகளும் நெடுமுழங்கால நிற்பாங்கங்க. கிளாடி சேக்கு கட்டு பாருங்க, அவ்வளோ நான் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். நெடுமுழங்காலன்னு நானும் நிற்பேன், பாஸ்டர்மா நிற்பாங்க, பிள்ளைகள் நிற்பாங்க. இந்த காலத்தில் கீழ்ப்படியாமல் ரொம்ப குடும்ப ஜெபத்துக்கே வரதில்லை பிள்ளைகள். சில வீட்டில், உங்கள் வீட்டில் எப்படின்னு தெரில. தயவுசெய்து ஒரு நாளைக்கு ஒரு நேரமாகுது துதிப்பாடல் பாடி பைபிள் வாசித்து அது குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க. ஒரு நேரமாகிலும் குடும்ப ஜெபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு. சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்காக போகிறேன், தசமம் வாங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப ஜெபம் பண்ணலைன்னா உங்கள் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வர மாட்டாங்க. ஜெபம் பண்ணால் அவங்களுக்கு தெரியாது.
அருமையானவர்களே, தேவ கிருபையினால் எங்கள் பிள்ளைகள் ரொம்ப பிரில்லியன்ட் கிடையாதுங்க, 7 பிள்ளைகளும். ஆனால் 7 பிள்ளைகளும் இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க. ஆண்டவரை தேடினதுனால ஆண்டவர் எங்களுக்கு ஒரு குறையும் வைக்கல. அல்லேலூயா. அப்போ 2வது ஒபீடியன்ஸ். 3வது ஜீசஸ்லேருந்து கற்றுக்கொள்ள தாழ்மை எப்படி கற்றுக்கொள்ளணும்னா, மனுஷன் கையில் போய் ஞானஸ்நானம் எடுத்தாருங்க, யோவானஸ்நானன் கையில். அதான் தாழ்மை. யோவானஸ்நானன் சொல்கிறாரு, நான் உங்களுடைய கையில் வந்து ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியிருக்க, நீர் எப்படி எடுக்கலாம், கொடுக்க முடியாது, நான் வேண்டான்னு சொன்னார். இடங்கொடு, இப்படி ஞானஸ்நானம், இப்படி நான் தேவநீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது அப்படின்னு ஒரு மனுஷன் கையில் ஞானஸ்நானம் எடுத்தாருங்க. சிலருக்கு பெருமை, ஆண்டவர் என்ன அபிஷேகம் பண்ணிட்டாரு, நான் ஒரு மனுஷன் கையில் போய் தண்ணி ஞானஸ்நானம் எடுக்கணுமா, என்ன பெருமை பாருங்க. என்ற ஒருத்தர் சொன்னார், ஜீசஸை எனக்கு பரிசுத்தாவி கொடுத்துட்டாரு, நான் வந்து ஒரு ஊழியக்காரன் கையில் போய் தண்ணியில் ஞானஸ்நானம் எடுக்கணுமா, அதாங்க பெருமை. ஜீசஸை கற்றுக்கிடுங்க. அவர் யோவான் ஸ்நானகன் அவர் ஒரு தீர்க்கதரிசி தான். யோவான் ஸ்நானகன் ஒரு ப்ராஃபட்டு தான். அருமையானவர்களே, வனாந்தரத்தில் கூப்பிடக்கூடிய சத்தம் தான். அவர் கையினால் ஞானஸ்நானம் எடுத்தார் ஜீசஸ். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்காதவன் இருந்தாங்கன்னா தயவுசெய்து மனம் திரும்பிட்டங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சிட்டங்கன்னா கட்டாயம் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். 4வது அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய தாழ்மைக்கு ஒரு மாடல் இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும். அது யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. யோவான் 13:3 முதல் 17 வரை. 14ஆம் வசனத்தை மாத்திரம். ஆண்டவரும் போதகருமாகிய நானே, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால், உங்கள் கால்களை கழுவினது உண்டானால், நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். எத்தனை பேர் உங்க ஹஸ்பண்ட் காலை கழுவுங்க மனைவிமார்? எத்தனை பேர் மனைவி காலை கழுவிடுங்க புருஷர்கள்? நான் கழுவுங்க, சந்தேகம் இல்லாமல். இதுலலாம் ப்ரெஸ்டீஜ்லாம் கிடையாது. ப்ரெஸ்டீஜ்னா பெருமைன்னு அர்த்தம். இயேசு வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர். அவர் எவ்வளோ பெரியவர்னு சொல்ல முடியுமா? வானம் எனது சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. மகா பெரிய தேவன், மகாதேவன், எல்லா தேவர்களுக்கும் தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தன். 12 அப்போஸ்தலருடைய கால்களை கழுவினாருங்க. ஆண்டவரும் போதகருமாகிய நான் உங்கள் கால்களை கழுவினதுண்டானால், நீங்கள் ஒருவருடைய கால்களை ஒருவர் என்ன செய்யுங்கள்? கழுவ கடவீர்கள். இதை செய்வீர்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இது ஜீசஸ் செஞ்சாருங்க. ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியம்னா, யூதாஸ் காரியத்துக்கு காலை கழுவினாருங்க. காட்டி கொடுக்க போறான்னு தெரியுமா அவருக்கு? ஏசப்பாக்க தெரியுமா? அவங்காலையும் கழுவினாருங்க. கழுவுனது மாத்திரமில்ல, சீலை வச்சு தொடச்சாருங்க. அல்லேலூயா. அதாங்க தாழ்மை. லேர்ன் ஆஃப் சொல்லணும். ஆனால் யார் தெரியுமா? என் படிப்பு என்ன தெரியுமா? நான் என்ன ஜாதி தெரியுமா? சிலர் இருப்பாங்க, அது பெருமை. இப்படி யாராவது சொல்கிறாங்கன்னா, நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? என் குடும்பம் எவ்வளோ பெருசு தெரியுமா? உண்மையாக சொல்கிறேன், அது பெருமைங்க. தேவாதி தேவன் தேவகுமாரன் கால் கழுவினார். நீங்கள் நானும் நத்திங். ஆனால் அப்போ பிள்ளையை மாற்றிட்டார். நத்திங்னு சொல்ல வேண்டாம், நீங்கள் தேவனுடைய பிள்ளை. அருமையானவர்களே, நம்ம சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளும் வளர்ச்சியில் உள்ள விசுவாசிகள், கூடுமான வரை ஜாதி பார்க்காம, ட்ரிபிள்-C பார்க்காம கல்யாணம் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். என் 7 பிள்ளைகளுக்கும் நான் அப்படி பண்ணியிருக்கிறோம். கேட்டதே இல்லைங்க, என்ன கம்யூனிட்டின்னு கேட்டதே இல்லைங்க இது வரைக்கும். அந்த வளர்ச்சி இல்லாமல் அதே ஜாதியில் கல்யாணம் பண்ணுறது நான் பாவம்னு சொல்லலை, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருங்க. ஒரே ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ணி எத்தனை டிவோர்ஸ், எவ்வளவு பிரச்சனை உள்ளவங்களை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் தேவ சித்தப்படி கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கிறவங்களையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அல்லேலூயா. எனக்கு அந்த அழைப்பு இருக்குது. ஆனால் பொண்ணு பார்க்கணும், மாப்பிள்ளை பார்க்கணுன்னா இந்த கண்டிஷன் இல்லைன்னா என்கிட்ட கொடுங்க, நான் பார்த்துடுறேன். அல்லேலூயா.
தயவு செய்து அந்த காலம்லாம் போயிடுச்சுங்க. நமக்கு உண்மையாக பொம்பளை பிள்ளை வச்சுருக்குங்களா, கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் போஷித்து காப்பாற்றுற புருஷனாக இருக்கணும். அருமையானவர்களே, மனைவியார்னா கீழ்ப்படிதல் உள்ள மனைவியாக இருக்கணும். அழகு வேணும், கலர், கேஸ்ட்டு, கலர். சில பெண்ணு பார்க்குறதெல்லாம் கலரை பார்க்குறாங்க. கலர் அதை பாஸ்டர் ராஜாமணி தான் சொல்லுவார். எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் பொண்ணு பார்க்கணுன்னு வந்தாராம். எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க பாஸ்டர், என்ன கண்டிஷன் லிஸ்ட்டே கொடுத்துட்டாராம். என் பொண்ணு இப்படிலாம் இருக்கணும்னு. ரோசி காம்ப்ளெக்ஸ், அதாவது ரோஸ் கலரில் இருக்கணுமா, சுண்டுனா ரத்தம் வரணும். அப்போ சொன்னாரா, குஷ்டரோகிக்கு தான் சுண்டுனா ரத்தம் வரும். அப்போ உங்களுக்கு ஒரு குஷ்டரோகி பொண்ணை தான் பார்க்கணும்னு போயிட்டு வந்துட்டாராம். என்கிட்ட ஒருத்தர் வந்தாங்க, புதுசாக உள்ளவங்களாம் சொல்கிறேன். எங்கள் மாமா ஒருத்தர் இருந்தார், காரைக்குடியில் இறந்துட்டார். அவர் ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு வந்தார், பொண்ணு வேணும்னு. நாங்கள் அந்த அழகர் நகர் 3வது தெருவில் இருந்தோம். அப்போ அவரை சோஃபாவில் உட்கார வச்சுட்டு, நீங்கள் எப்படிப்பட்ட பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்டேன். தேவ சித்தப்படி பாருங்கள் பாஸ்டர் அப்படின்னாங்க. தேவ சித்தப்படி பாருங்கள். நான் சும்மா இப்படிலாம் சொல்லக்கூடாது, இப்படி தான் எல்லாம் சொல்லுவாங்க. உங்களுடைய விருப்பம் என்ன பிரதர் சொல்லுங்கள், எப்படி பொண்ணு வேணும் பாஸ்டர்? அப்போ தான் வாய் திறக்கிறார் மெதுவாக. சின்ன பிள்ளையிலேருந்து ஆசை, நான் கல்யாணம் பண்ணுற பொண்ணுக்கு முடி நீளமாக இருக்கணும் பாஸ்டர். பாஸ்டர்மா பொதுவாக ஜோக் அடிக்க மாட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இப்படியே கேட்டாங்க, பிரதர் எத்தனை அடி நீளம் இருக்கணும் பிரதர்னு கேட்டாங்க. நான் சொல்கிறேன், எந்த கண்டிஷனும் போடாதங்க. அல்லேலூயா. காரணம், எனக்கு 7 பிள்ளைகளுக்கு கடன் இல்லாமல் கல்யாணம் நடத்தி கொடுத்தாரு. 5வது, அது ஒரே வார்த்தையில் சொல்லிடுறேன். அந்த எருசலேம் வீதியில் பவனி வரும் பொழுது கழுதை மேலே, வசனத்தின்படி கழுதை குட்டி மறியல வந்தார், குதிரையில் வரலை. ராஜாக்கெல்லாம் எவ்வளோ வருவாங்க? குதிரையில் வருவாங்க. அவர் ராஜாதி ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, கத்தாதி கர்த்தன். அவர் அப்படி ட்ராவல் பண்ணார். அருமையானவர்களே, 6வது, அவர் சிலுவை மரணத்துக்கு தன்னை விட்டு கொடுத்தார். அது பிலிப்பியர் அந்த பகுதியிலே தான் இருக்குது. 2ஆம் அதிகாரம் 5-11 வாசிச்சு பாருங்க. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். சிலுவை மரணம்னா லேஸ் இல்லைங்க. கலாத்தியர் 3:13 போட்டிருக்கு, மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும். சிலுவை மரணம்னா சபிக்கப்பட்ட ஒரு மரணம். மகா பெரிய குற்றவாளிகள் தான் இருப்பாங்க. அந்த அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார் மாதிரி அந்த சிலுவை மரணத்துக்கு தன்னை சம்மதிச்சாருங்க. ஒரு தவறும் செய்யலை, ஒரு பாவம் செய்யலை, அருமையானவர்களே, ஒரு தப்பும் செய்யலை. அதுக்கு சம்மதிச்சாருன்னா அண்ணா ஐயோ எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. தேவனுடைய குமாரனால் சிலுவைந்து இறங்கி வாயா, நான் நம்புவோம். மற்றவளை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சிக்க திராணி இல்லை. கள்ளன் நிந்திக்கிறான், போர்ச்சேவல் நிந்திக்கிறாங்க, போகிற வரவங்களாம் சொல்கிறாங்க. இறங்கி வர முடியுமா? இயேசுவினால வர முடியுமா? அவரால் எதுவும் முடியும், ஆனால் வரல. 6 hours குட் ஃப்ரைடேயில் சிலுவை பற்றி தியானிப்பாங்க. 6 மணி நேரம் அந்த சிலுவையில் தொங்கினாருங்க. அதுதான் தாழ்மை. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. அருமையானவர்களே, சிலுவை மரணம் கடைசி 7வது, அவர் தாழ்மையின் உச்சகட்டம். ஜீசஸ்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய 7வது சுவாபம், தாழ்மையின் சுவாபம். அவர் மன்னித்தார். தன்னை வேதனைப்படுத்தினவங்களை, துப்புனவங்களை, வாரினால் அடித்தவங்கள, கோலை வச்சு அடித்தவங்கள, அருமையானவர்களே ஆணி வச்சு கடாதவங்கள, பரியாசம் பண்ணவங்கள, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். உண்மையாக தாழ்மையாக இருந்தால் மன்னிப்போம். ஜீசஸ்ட கற்றுக்கொள்ள வேண்டியது, ஃபார் எந்த மனுஷனையும் மன்னிக்கணும், எதையும் மன்னிக்கணும். ஏன்னா இயேசு சொல்லியிருக்காரு, அவனவன் தன் சகோதரன் தப்பிதங்களை மன்னியாமல் போனால் பரமபிதாவும் உங்களுக்கு மன்னிக்க மாட்டார். அதான் ஒருத்தர் ஒரு மருமகாட்ட கேட்டாங்களாம், நீ எல்லாரையும் மன்னிச்சிட்டியான்னு.
உடனே பல்ல கடிக்க ஆரம்பிச்சிருச்சான். என் மாமியாரை நான் மன்னிக்கவே முடியாது, கொடுமைக்காரி அப்படின்னு பல்ல கடிச்சாங்களாம். எல்லாரையும் மன்னிச்சிடணும். பக்கத்து இன்னைக்கு விசுவாசின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பேசாமல் இருக்காங்க. யாருக்கோ திருக்கு தரிசனமாக சொல்கிறேன். அவங்க உங்களுக்கு தீமை செஞ்சிருந்தாலும் நீ அவங்கள மன்னித்து அவங்களோட பேசணும். அவங்கள எப்படி இயேசுவுக்கு ஆதாயப்படுத்த முடியும்? எல்லாரையும் மன்னிச்சிடணும், எல்லாரையும் மன்னிச்சிடணும், எல்லாவற்றையும் மன்னிச்சிடணும். மன்னிக்கலைன்னா சாத்தான் உங்களை வாதிப்பான். மன்னிக்கலைன்னா உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. அருமையானவர்களே, சிலுவையில் அறைய கள்ளன் ஒருத்தன் பரியாசம் பண்ணான். ஆனால் ஒரு கள்ளன் சொன்னான், என்னை நினச்சிக்கொள்ளுங்க, உடனே இன்றைக்கு என்னோட பரதேசத்தில் இருப்பாய். மன்னிப்பு என்ன? உண்மையாக இயேசுவை தாழ்மையை பின்பற்றணும்னா மன்னிப்போம், மன்னிப்பு கேட்போம். இயேசு மன்னித்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நான் மன்னிப்பு கேட்கணும். இதுக்கு சொல்லுங்கள், உண்மையாக எத்தனை ஹஸ்பண்ட்ஸு மனைவிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கேங்க? மனைவிட்ட ஐ ஆம் சாரி, கட்டாயமாக மன்னிப்பு கேட்கணும். தப்பு பண்ணியிருக்கேன்ல, திட்டியிருக்கேன்ல, கசந்து கொண்டிருக்கேன்ல, இருந்து ஒன்றே போய் கல்யாணம் பண்ண பாரு அப்படின்னு நான்லாம் சொன்னதே இல்லை. ஆனால் நாங்கள் கோவிச்சிருக்கேன், கசந்து கொண்டிருக்கேன். ஆனால் மன்னிப்பு கேட்காம இந்த பைபிளை தூக்கிட்டு பிரசங்கம் பண்ண மாட்டேன். எங்கள் மனைவிட்ட கேட்டு பாருங்கள், பாஸ்டர் அம்மாட்ட கேட்டு பாருங்கள். அவங்கள கல்யாணம் ஆகி 48 வருஷம்ல, இப்போ நம்ம ஜூன் வந்து 48 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஒரு நாள் என் மனைவியை நான் அடித்ததில்லை, மனைவி என்னை அடித்ததில்லை. உசிலம்பட்டியில் அவங்க பூர்வீகம்லாம் உசிலம்பட்டியில் மனைவி அடிக்கிறத பார்த்துருக்கேன், புருஷனை அடிக்கிறத. இட்ஸ் காமன். உசிலம்பட்டியில் புருஷனால் மனைவினால் அடிபடுற புருஷர்கள். திருநெல்வேலியில் புருஷன் அடிப்பாங்க மனைவியை. ஆனால் எத்தனையோ சரி வாக்குவாதம் வந்திருக்கு, நான் கடிஞ்சு கொண்டிருக்கேன். ஆனால் உடனே மன்னிப்பு கேட்டுருவேன். எப்படியாவது நைஸ் பண்ணி ஒரு ஜோக் பண்ணி ஏதாவது பண்ணி அவங்கள சிரிக்க வச்சுட்டு, நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து அவங்க 10 ஸ்டெப் எடுப்பாங்க. அவங்களுக்கும் எப்பண்டா பாஸ்டர் ஒப்புரவாவார். அவங்களோட பெரிய பெண்களுடைய பலவீனம் என்னென்னா உடனே முகத்தை தூக்கிடுவாங்க. அவங்கள வருத்தப்பட்டோன்னா முகத்தை தூக்கிடுவாங்க, பேச மாட்டாங்க. இல்லாட்டா சில பெண்கள் சாப்பிட மாட்டாங்க. 2 தான் அவங்க பண்ணுற ஸ்ட்ரைக்கு. ஆனால் நாங்கள் ஏதாவது ஜோக்கு பண்ணி ஏதாவது பண்ணி நான் ஒரு ஸ்டெப் ஒரு தடவை மன்னிப்பு கேட்டு அடுத்தால முடிஞ்சுது, அவ்வளோதான். அதனால் உங்களுக்கு இயேசுவிடத்தை தாழ்மையை கற்றுக்கொண்டால் மனைவிட்ட மன்னிப்பு கேட்டால் குறைஞ்சு போகவே மாட்டோங்க. புருஷன்கிட்ட மன்னிப்பு கேட்டால் அருமையானவர்களே குறைஞ்சு போகவே மாட்டோங்க.